ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நெகேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இங்க ரொம்ப அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நெகேமியா சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். தேவப்பிள்ளையில, அதுக்கு முந்தின பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும், ஆமென், 1. 2வது, ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளை அவளுக்கு அறிவித்தேன். அப்போ இங்கே என்ன காரியம் நடக்கிறது? 3வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே நன்றாக நம்மளுக்கு புரியும். வாசிக்க கேட்போம். ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அல்லேலூயா. இங்க பாருங்க, நெகேமியா பார்த்து ராஜா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார்? 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், நெகேமியாவே ஏன் முகம் துக்கமாக இருக்கு? இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இது வியாதி கிடையாது, இது மனதின் துக்கமாக ஒழிய வேறொன்றில்லை. ஏன் நீ துக்கமாக இருக்கிற? பாருங்க, அப்போதான் நெகேமியா சொல்றாரு, ராஜாவே, என் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, என் ஸ்தலமாகிய பாழாக்கப்பட்டிருக்கிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி துக்கமாக இராமல் இருக்க முடியும்? தேவப்பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட அலங்கம் இடிக்கப்பட்டதா, வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டதா, சுட்டெரிக்கப்பட்டதா, பாழாக்கப்பட்டதா காணப்படுகிறதா? ஏன் பிரதர் வாழறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு வாழவே பிடிக்கல, கலங்கி கொண்டிருக்கீங்களா? நான் எதிர்பார்க்க ஒன்றுமே என் வாழ்க்கை நடக்கலை, எல்லாமே தீமையாக இருக்குது, ஏதோ 1-2 காரியம்னா பரவாயில்ல, என் வாழ்க்கை முழுவதுமாக மிஸ்டாக இருக்குது, குழம்பி இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கீங்களா? நான் வாழ பிடிக்கல நினச்சிருக்கீங்களா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியான திட்டமாக அவங்களோட பேசுகிறார். தேவப்பிள்ளையை, சோர்ந்து போகாதுங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பாருங்க, என் பிதாக்களுடைய கல்லறை எப்படி இருக்கான், ஸ்தலமாக நகரம் பாழானதும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமா இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் எப்படி துக்கமாக இருக்க முடியும்? நான் துக்கமாக இராது இருக்க முடியும்? தேவப்பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட துக்கமான அனுபவங்கள் இருந்துச்சுன்னா சோர்ந்து போகாதீங்க. அப்போ தான் அங்கே தொடர்ந்து வசனங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே ராஜாக்கத்தில் பர்மிஷன் கேட்பான், ராஜா லீவை கொடுப்பாரு. லீவு கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு வேண்டிய பொருட்களை கொடுப்பாரு. அந்த வனத்து ராஜாக்களை பர்மிஷன் கிடைக்கணுன்ட்டுன்னு என்ன பண்ணனாக்கா பர்மிஷனை கொடுப்பாரு, பொருட்களை, கட்டையை, மரத்தை எல்லாவற்றையும் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இங்கே வந்து நெகேமியா சொல்வார், தான் ஜனத்தில் நாம் எழுந்து கட்டும் வாருங்கள். ஆனால் இதை கேட்டுட்டு சன்பலாத்து தொபியெல்லாம் எங்களை பரிகாசம் பண்ணுவாங்க. தேவப்பிள்ளையில, அங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கோம், தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறது. தேவனுடைய கரம் உங்கள் மேலே நன்மையாக இருக்கிற வரையிலும் நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதுவும் வாழ்க்கையில் பாழாக்கப்பட்டிருக்கு, எதுவும் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டிருக்கு, எதுவும் வாழ்க்கையில் சின்னாபின்னமாக்கப்பட்டிருக்கு, யார் உனக்கு விரோதமாக எழும்பி பரியாசம் பண்ணி கொண்டிருக்காங்க, பயப்படாதீங்க, ஆமே, நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஏன்னா தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்குது, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, ஆமேன். நீங்கள் தைரியமாக இருங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இடிக்கப்பட்டதோ ஆண்டவர் கட்டி உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனப்படுத்துவார். இந்த நம்புங்க தேவப்பிள்ளையில, இது விசுவாசிங்க. நீங்கள் நம்புவீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கட்டப்படுவீர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா சொன்னது போல் அந்த பாழான நகரம் கட்டப்பட்டது போல் எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பாழாக்கப்பட்டதோ ஆண்டவரே, ஒரு விஷயம் மனம் இறங்கி இவங்களுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. கட்டப்படட்டுங்கப்பா, எங்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பம் கட்டப்படட்டும், நன்மைகள் கட்டப்படட்டும், சுகம் கட்டப்படட்டும். எல்லாம் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, கிருபை ஒப்பு கொடுக்கும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், பாதுகாத்துகளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நீங்கள் கட்டப்படுவீங்க. தைரியமாக போங்க. God bless you.